Hi friends, welcome to Invest IQ Hub. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நேற்றோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 24,031 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே 24,004, ஹை பார்த்திங்கன்னா 24,089, லோ பார்த்திங்கன்னா 23,885. கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்திங்கன்னா 23,913 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. 23,913 நிஃப்டி க்ளோஸ் ஆக கிட்டத்தட்ட ஒரு 118 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சது. ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏழியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ நம்மளுக்கு கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் 1 வந்து 24,100. இதை பிரேக் ஆச்சுன்னா 200 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தேன். பட் எக்ஸாக்டாக மார்க்கெட் இன்றைக்கி ஆகி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 24,089 லெவல் வரைக்கும் தான் மேலே போச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து இறங்கினது தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 23,885 வரைக்கும் 885 வரைக்கும் இறங்கிச்சு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தான் நம்ம கொடுத்தது சப்போர்ட் 24,000 கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் மார்க்கெட் வந்து 100 லெவல் வரைக்கும் போகாமல் அங்கேருந்து இறங்கினது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் கிட்டத்தட்ட மார்க்கெட் ஒரு டவுன்ஃபாலில் இருந்தது. ஸோ இன்றைக்கி இப்படி முடிஞ்சிருக்கு. நாளைக்கு எப்படி இருக்கும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட் வந்து ஆல்ரெடி நம்ம சொன்னது சென்டிமெண்டல் சப்போர்ட் 24,000 மேலே நேற்று க்ளோஸாக இருந்தது. டோட்டலாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் இன்றைக்கி அப்படியே டோட்டலாக ஆப்போசிட். டோட்டலாக மார்க்கெட்டை அந்த சப்போர்ட்டிவ் லெவலான 24,000 பிரேக் ஆகி இப்போ கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து மேலும் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் தான் அறிவுறுத்துது. ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இப்போதைக்கு நம்ம வந்து சப்போர்ட் லெவல் என்னென்னு பார்த்தலாம். சப்போர்ட் லெவலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து இந்த ஏரியா வரும். அதாவது 23,800 வந்து நம்மளுக்கு இமீடியட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த லைன் ஓகேங்களா. ஸோ 23,800 வந்து இமீடியட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு 23,700 லெவல் 23,700 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் வந்து இப்போதைக்கு வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 27, அதாவது 27/5/26. ஸோ நாளைக்கான நிஃப்டிக்கான சப்போர்ட்டை நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் 1 பார்த்திங்கன்னா 23,800 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதையும் பிரேக் ஆச்சுன்னா 23,700 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கும் பார்த்தா நம்மளுக்கு க்ரூஷியல் சப்போர்ட்டுன்னு பார்த்தா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 23,800. ஸோ இதை உடைக்குமானால் இன்னும் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ சப்போர்ட் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ ரெசிஸ்டன்ட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த ஏரியா நம்ம ஏரியா 24,100 சொன்னோம். இப்போ 24,070 ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து இமிடியேட்டு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா இதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு 24,200 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஸோ ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 24,070 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 24,200 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட் இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா 23,913 நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 24,070 வந்து க்ரூஷலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 23,800 க்ரூஷலாக இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் 100+ பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சதுனால ஸோ நாளைய மார்க்கெட்டும் வந்து ஒரு நெகட்டிவ் ஓப்பனிங் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. மோர் ஓவர் அந்த 24,000 லெவலில் பிரேக் ஆகி நிஃப்டி க்ளோஸ் ஆனதுனால மேக்ஸிமம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டிய லெவல் பார்த்திங்கன்னா இந்த 23,800 லெவலு. ஸோ இதை பிரேக் ஆகிடுச்சுன்னா ஃபர்தராக நம்மளுக்கு 23,700 கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக நம்ம நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.